பாட்டி இறந்து 3 நாள் தான் ஆகுது. ப்ளீஸ் என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என்று கெஞ்சிய காதலி, விடாமல் காதலியை தொந்தரவு செய்த காஜிவெறி காதலன். என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய இந்த வீடியோக்களில் வர கருத்துக்கள், பதிவுகள் எதுவுமே பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த கருத்துக்களில் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவிடுறேன் நான். இந்த கருத்துக்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. இந்த பதிவு பார்த்திங்கன்னா யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ இழிவுபடுத்துவதற்காகவோ அல்லவே அல்ல. போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஆப்பில் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க சீரியல் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரைவேட் ஆப் உங்களுக்குலாம் தெரியும். இந்த ₹1 இருந்தால் பேசலாம், ₹5 இருந்தால் வீடியோ கால் பேசலாம், ₹10 இருந்தால் வீடியோ கால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் ஆப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருவாயிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு பொண்ணுங்க பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சீரழிஞ்சு போகிறாங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், இல்லை ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட ப்ரைவேட் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எல்லாம் நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சென்னையை சேர்ந்த இளம்பெண் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான். இந்த கண்ட ப்ரைவேட் ஆப்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட பேர் நான் சொல்ல விரும்பல. அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரைவேட் ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் கிடைக்கிறத பார்த்திங்கன்னா இந்த பொண்ணும் அந்த பையனும் பார்த்திங்கன்னா மாறி மாறி சேட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழக்கம் பார்த்திங்கன்னா நாளடைவில் காதலாக மாறுது. அந்த பையன் பார்த்திங்கன்னா இவன் என்னங்கிறான், நீ ரொம்ப நல்லா பேசுகிற, நீ ரொம்ப கேரிங்காக இருக்கிற, நீ என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என் லைஃபு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிட்டை போட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிட்டை போடுறான். நீயும் என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிற, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சேட்டிங் போயிட்டே இருக்குது, வீடியோ கால்லாம் பேசுகிறாங்க. இந்த காதலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, எனக்கு ஒரே ஒரு முறை உன் அழகு பார்த்து நான் ரசிக்கணும், வீடியோ கால் வா, எனக்காக வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நிறைய முறை இல்லை நானும் அப்போல்லாம் வரமாட்டேன், எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொல்கிறான், ஆசை புஜ்ஜுமா செல்லம், என்ன செல்லம், ப்ளீஸ் செல்லம், நான் தான் உன்னை கட்டிக்கு போகிறேன்ல, எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆசை வார்த்தை கூறி மயக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா வீடியோ காலில் வர வைக்கிறான். அந்த பொண்ணும் சம்மதிக்குது. கல்யாணம் பண்ணிக்கு போகிறவன் தானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நான் அப்புறம் அப்படிலாம் பண்ணுவேனா, நான் தான் உன் புருஷனாச்சே, நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி வீட்டில் யார் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீடியோ காலில் பேசுது. இது ஒரு முறை இருமுறையில் எல்லாம் நிறைய டைம் பேசியிருக்குது. தன்னுடைய முழு உடலையும் பார்த்தீங்கன்னா தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தானே அப்படின்னு சொல்லி நம்பி காட்டி ஏமாந்துருது. இந்த பையனோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரான். சென்னைக்கு நான் வந்துட்டேன், உன்னை பார்க்கணும் போலவே இருக்குது, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இல்லை உன்னை பார்க்கணும் வா அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சரி நம்ம பொது இடத்துல ஜென்ரலில் மீட் பண்ணலாம், இல்லை நான் ஊரில் இருந்து வந்தேன், டயர்டாக இருக்குது, நான் ரூம் புக் பண்ணிட்டேன், வா ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா போகலாம், நீ வா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டேன். நான் லாஜிக்கெலாம் வரமாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ தான் அவனுடைய விஸ்வரூபம் வெளியே வருது. நீ வீடியோக்களில் உன் உடம்பெல்லாம் காட்டியிருக்கிற பார்த்தியா, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், என் மொபைலில் இருக்குது, நீ வரலைன்னா நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா நீ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, நான் வரேன் நான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலையில் 10 மணிக்கு போன பொண்ணு ஈவினிங் 7 மணிக்கு தான் அந்த ரூமை விட்டே வெளியே வருது. பலமுறை அந்த பெண்ணை பார்த்திங்கன்னா மிரட்டி வற்புறுத்தி பாலியலில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி எனக்கு ஊருக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்திங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நீ பார்த்து போயிட்டு வச்சாலும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஒரு வழியாக இது பண்ணி அமுச்சு விட்றான். இவனும் ஊருக்கு போயிடறான். ஊருக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பேசுகிறாங்க பழகுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அவன் நான் உன்னை பார்க்கணும், அன்றைக்கி பண்ண மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வர சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் பாட்டி இறந்து 3 நாள் தான் ஆகுது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுது. இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ப்ளீஸ் என்னை விடு, அப்புறமா மீட் பண்ணலாம், அப்புறமா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் வேணுமே, 1 வாரம் ஆகட்டும் 10 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுது. இதனால் அவன் வெறுப்படைஞ்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துது, நம்ம ஆசைக்கு இணங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீடியோ காலில் வந்த ட்ரெஸ் இல்லாமல் வந்த ஃபோட்டோ
வீடியோ எல்லாத்தையுமே அமுச்சு விட்றான். இதை பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சி அடைந்து என்ன காரியண்டி பண்ணியிருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக வெளுத்து விட்ருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆப்பில் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்மா, ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது, அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தது. நாங்கள் 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணோம். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, எனக்காக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியா, இதை கூட பண்ண மாட்டியா, அப்போ நீ என்னை லவ் பண்ணலையா, என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி நிறையா டைம் சொன்னாமா. அதனால் நான் அவனை நம்பி இந்த மாதிரி மோசம் போயிட்டோமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்தது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. காஜிவரி பிடிச்ச காதலனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கன்னியாகுமரியிலே போட்டு அழுத்திட்டு சென்னை கூட்டிகிட்டு வராங்க. சென்னை கூட்டிகிட்டு வந்து எப்படியெல்லாம் விசாரிக்கணுமோ விசாரித்து அவனுக்கு என்னென்ன சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சு அவன் மேலே 3 வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் தன்னுடைய பொண்ணுங்க பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத ப்ரைவேட் ஆப்லாம் இருந்ததுன்னா, எதுக்குமா இந்த ஆப்பு, எதுக்குடா உனக்கு இந்த ஆப்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பசங்களாக இருந்தாலுமே கேளுங்க. ஃப்ரெண்டு வேணும்னா நான் இருக்கிறேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் மனசு விட்டு பேசு. எதாக இருந்தாலும் அப்பா இருக்கிறோம், நாங்கள் அம்மா இருக்கிறோம், மனசு விட்டு எங்கள்கிட்ட பேசு. ஒரு வயசு வரைக்கும் தான் நாங்கள் உங்கள் அப்பா அம்மா, அதுக்கு மேலே நீங்கள் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்களாம் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்க கையாலே அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண வைங்க. நாங்களாம் உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைங்களோட வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக விடவும் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கவும் தான் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகிட்டே இருக்குது. அதை நம்பி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஒரு ஆர்வத்தில் போய் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.